அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானமான உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது வக்ர பெயர்ச்சி அப்படின்னாவே தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய, அதாவது மீனத்திலிருந்து ஒருவேளை கும்பத்துக்கு போயிடுவாருங்கிற குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியிலே ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடையக்கூடியது. அதே ராசியிலே தான் இருக்க போறாருங்க. ஆனால் அந்த வக்ர பெயர்ச்சியானதை அடைய போறாருங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கு சுமார் 138 நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெற போகுதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குருவை அதிபதியாக கொண்டவர்கள். மனசில் 1000 குழப்பங்கள் இருந்தாலுங்க வெளியே மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் காட்டிக்கவே மாட்டாங்க. நான் நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுங்க, மற்றவங்ககிட்ட பேசும்போது ஓகே நம்ம நல்லா நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க நம்மகிட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல இவ்வளோ கஷ்டங்களையும் வச்சுட்டு எப்படி உங்களால் நார்மலாக இருக்க முடியுதுன்னு நிறைய பேர்த்து கேட்பாங்க. ஏன்னா மனசில் 1008 கவலைகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்களுக்கு உதவி மட்டும்தான் செய்வாங்க, எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னே சொல்லுவாங்க. எமோஷ்னல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. டக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டக்குன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது நம்மளை நமக்கு நெருங்கியவங்களோ வேண்டியவங்களோ நமக்கு ஏதாவது கெடுதல்கள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கேள்வி கேட்கக்கூட தைரியம் கிடையாது. ஏன்னா இவங்க நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நினச்சி அதை நினச்சி காலத்துக்கு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்களே தவிர எந்த சூழ்நிலையிலும் ஒரு கேள்வியை எடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் மாதிரி தாங்க. எல்லா சூழ்நிலைகளும் கடந்து வரக்கூடிய ஒரு ராசிக்காரர். பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அடுத்து உங்களுடைய பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஸோ இந்த காலகட்டங்களில் எல்லாமே ஓகேங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகுவால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தேன். அடுத்தது ஜென்ம சனி அப்படின்னு ஒன்று வந்துச்சுங்க. ஏதோ ஜென்ம சனியில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னா சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து தான் இருந்தோம். இருந்தாலும் என்னுடைய ராசிநாதன், அதாவது குரு பகவான் என் ராசியவே பார்க்கறதுனால எனக்கு சில நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக நான் உணர ஆரம்பிக்கலையே, எப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பெரிய யோகத்தை தரப்போகுதுங்க. உங்களால எல்லாம் இந்த தொழில் பண்ணவே முடியாது, எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, பேசாமல் இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க. உங்களுடைய தொழிலை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட்டம் பதவி பொறுப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய தருணம். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுங்க, நீங்கள் தான் அதுக்கு ஓனராக இருக்க முடியும்னு சொல்லி மற்றவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெரிய லெவலில் மாற்றுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. அப்படின்னா என்னங்க, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு போகிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுக்கலாம். நம்ம கூட தான் பிஸ்னஸ் அவங்களும் ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு போகுது, நம்மளது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்கும். சில முயற்சிகள் சில நேரங்காலங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். கடுமையான முயற்சியும் உழைப்பும் அதற்குண்டான பலன் கட்டாயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுது. ஸோ அந்த குருவுடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை சனி மேலே அப்படின்னு சொல்கிறது, உங்களுடைய ராசி மேலே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையவே முடியல, இன்னும் என்னுடைய வளர்ச்சி ஏதாவது ஒரு விதத்தில் தடைபட்டுட்டே இருக்கேன், கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நல்ல புதுசாக ஒரு வேலை கிடைக்குது, திடீர்னு வெளிநாடு கிளம்புறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க, எனக்கு நான் அங்கே கஷ்டப்பட்டு என்னுடைய முழு எஃபோர்ட்டையும் போட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும், கொஞ்ச நாள் அங்கே போய் ஒர்க் பண்ணால் கூட எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாமேன்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எழுதிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காலகட்டங்களில், இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா சனி அப்படிங்கிறவங்களே
முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை பெற்று தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வக்ரநிலை காலகட்டங்களில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குண்டான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும்ங்க, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும்ங்க, இல்லை வேற ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது, இந்த கல்யாணம் மட்டும்தாங்க எனக்கு மிகப்பெரிய குறை. எல்லாரும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு மனைவி வரக்கூடிய நேரம், சுக்கிரன் வரக்கூடிய நேரம் என்னோட வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா, அல்லது கணவர் வரக்கூடிய நேரம் என்னோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். இந்த அதிர்ஷ்ட காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை, அதே நேரத்தில் லாபஸ்தானத்து மேலே குருவுடைய பார்வை, உங்களுடைய சுயஸ்தானத்து மேலே பார்வைப்படும் பொழுது, இது வரைக்கும் எந்த பொண்ணை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, இது வரைக்கும் எந்த பையன் உங்களுக்கு திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்த்துட்டு போனாலும் அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக அகலப்போகுதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியஸ்தானத்திலிருந்து குருவுடைய பார்வையும் படுது. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தினால எல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றுமே இல்லாத நிலைங்க. எவ்வளோ சொத்து பத்துக்கள் இருந்தும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால எவ்வளோ இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் நம்மளை நிறைய விசேஷத்துக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே நம்மளை ஒரு இன்வைட் பண்ணாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்மளை மட்டம் தாழ்த்தி தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள். ஏன்னா ஒரு விசேஷத்துக்கே நம்மளை கூப்பிடல அப்படின்னா நம்ம போனால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைகள். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய முயற்சிகள், நிறைய மருத்துவ ரீதியாக முயற்சிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், செயற்கை கருத்தரிப்பு மூலமாக கூட சில முயற்சிகள் எடுத்துட்டோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. கடவுளாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா, இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு நல்லது நடக்காதன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட கரெக்டான விதத்தில் தீரும். ஏன்னா யாரோ எதோ சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதி நமக்கு எடுத்துட்டோம். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு, உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, உங்கள் அப்பா அப்படி சொன்னார், உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லி நல்லா இருந்த குடும்பத்தில் தேவையில்லாத மூன்றானவர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் போய் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஒரே வீட்டில் தான் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. எல்லாரும் உட்காந்து நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு இருந்தோம். அந்த நிலைகளை எப்படியாவது மாற்றணுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும். அதே நேரத்தில் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க கூட நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள சில குழப்பங்கள் வருது, சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில் வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப்பையே பிரேக் பண்ணிடலாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துச்சு. லவ் பண்ணிட்டு இருந்தவங்க மேரேஜ் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை இந்த சூழ்நிலை சுச்சுவேஷன்கள்லாம் கண்டிப்பாக மாறும். அதான் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பிரிந்த காதலர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க, உங்களை விட்டு விலகி போன நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. அடுத்த ஒரு செகண்ட் மேரேஜ், ஏன்னா ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேருந்து டோட்டலாக வெளியே வந்துட்டா மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் அதை ஒரு மேரேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த மேரேஜில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, எனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையுமாங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் இந்த ஜென்மஸ்தானத்தில் என்னதான் சனி பகவான் இருந்தாலும் அந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள், அதே போல் குருவுடைய பார்வை அவங்க மேலே படும் பொழுது உங்களுக்குன்னு சில ஒரு நல்ல விஷயங்கள் உருவாகும். திருமணம் சார்ந்த உங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான், ஆடை ஆபரணங்கள், நகநட்டு, வண்டி வாகனங்களுடைய சேர்க்கை, இது எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா? ஏன்னா ரொம்ப நாளாக வாடகை வீட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே. எத்தனை நாளைக்கு குடிசை வீட்லேயே வாழாது. நமக்கு அந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒரு அட்டை வீடாக மாற்றலாம், அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு காங்கிரீட் வீடாக மாற்றலாம்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவையில்லாத விரயங்கள் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விரைய சனியாக இருந்தது. அந்த விரயங்கள் போய் இப்போ ஜென்ம சனியாக மாறுறதுனால எதை பண்ணணும்னாலும் பயமாக இருக்குங்க. இந்த ஜென்ம சனியானால ஏதாவது நமக்கு பெரிய அளவில் நஷ்டம் வருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை பண்ணாலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடியது. அப்போது மண்ணை நம்பி நீங்கள் பணத்தை போட்டாலும் வீடு கட்டுறதுக்கான யோகங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலுமே இந்த காலகட்டங்களில் அது ஒரு லாபத்தை கொடுக்குங்க. அதே நேரத்தில் சுப விரயத்தை தான் கொடுக்கும். அது ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்குன்ற ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உருவாகும். தேவையில்லாத விஷயத்தில் நிறைய யோசிச்சு ஓகே வண்டி வாகனம் வாங்கலாமா, பழைய வண்டி விற்றுட்டு புதுசு வாங்கலாமா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் போடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறி வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், ஆடை ஆபரணங்கள், உங்களுக்குன்ற ஒரு ஜுவல்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டங்களில்
கட்டாயமாக உருவாகும். ஸோ இதனால என்னன்னா மண்மனை சார்ந்த யோகங்கள், வீடு, நிலம், கட்டிடம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தாய் வழி சொத்தோ, தந்தை வழி சொத்துக்களோ உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த 138 நாட்களுக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சவங்க, நிறைய சர்ஜரி பார்த்தாச்சுங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய தொந்தரவுகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நிறைய பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறி உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விரைய நிறைய விரயங்களை கொடுத்தாச்சு. இப்போ ஜென்ம சனியாக வந்தாலும் என்ன பண்ணுவோங்கிற குழப்பங்கள் இருந்திருக்குங்க. இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால வீண் விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுங்க. நஷ்டங்கள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது, தலைக்கு வந்தது தலப்பாக எடுப்போச்சு, எவ்வளவோ பெரிய கண்டம் வரக்கூடியது இத்தோட போச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக கூட அமைய போதுங்க. கல்வி ரீதியாக நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா தேவையில்லாத ஞாபக மறதிகள், குழப்பங்கள், அலைச்சல்கள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு காலகட்டங்கள் படிப்பில் நல்ல ஒரு ஆற்றலை காட்டுவாங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது, எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அந்த எஜுகேஷன் ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கடன் அப்படிங்கிறதுனால எனக்காக நான் எந்த கடனுமே வாங்கலைங்க, யாருக்காகவும் உதவி செய்ய போய் அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுத்து, இவர்கிட்ட வாங்கி அவர் கொடுத்து, அவர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாரு, நான் இங்கே பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா வாங்காத கடனுக்கு நான் இன்னைக்கு வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கி நான் கடங்காரனாக மாட்டிட்டேன், இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வந்துச்சுன்னா தான் நான் வாங்க வேண்டிய இடத்துல கரெக்டான இடத்துல வாங்கினா தான் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கேன். இந்த பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக விலகும். வரவேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நல்ல லாபகரமான சூழல் ஏற்பட்டு இந்த கடனை நீங்கள் முழுமையாக அடைப்பீங்க. அந்த கடனை அடைச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த கடனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டங்கள், கடனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய அவமானங்கள், வலிகள், வேதனைகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தான் கடன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு அதில் உள்ள திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.